இந்த மாரி சம்பவம்லாம் இந்த பூச்செடி வச்சிருக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வரைக்கும் இதுல மொத்தம் 4 பூ இருந்துச்சு. இதோட சேர்த்தி இது கொஞ்சம் வாடி இருக்குங்காட்டி இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பூவும் நான் காத்தால தண்ணி விட வரப்ப பார்த்தேன். அந்த 3 பூ நல்லா வெடிச்சு அழகா இருந்துச்சு. நான் மதியானம் ஒருக்கா வீடியோ எடுக்கலான்னு வந்து பாக்குறேன். இங்க பாருங்க, உடச்சு போயிருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. கேட்டிருந்தா நான் குடுத்துருக்க போறேன். நானே கட் பண்ணி குடுத்துருப்பேன். பூவை வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அதுக்கு எதுக்குங்க எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு போறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. இந்த பூவை திருடிட்டு போய் அப்படி என்ன பண்ண போறீங்க? வைக்கிறீங்க, ஓகே, அதை சொல்லிட்டுல பொறிக்கணும். இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற சம்பவம் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வீட்டுல கேமரா வாங்கி மாட்டியிருந்தோம். அப்புறம் கேமரா வாங்கி மாட்டினதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு யாரும் வரதும் இல்ல. செடியில எதுவும் பொறிக்கவும் மாட்டாங்க. அப்பப்ப யாராச்சும் வந்தாலும் அத்தைகிட்ட ஏதாவது கேட்டுதான் வந்து செடியிலேயே கை வைப்பாங்க. பட் இப்ப நாங்க காம்பவுண்ட் கட்டாதங்காட்டியும் இஷ்டத்துக்கு யாரோ வராங்க, யாரோ போறாங்க. சொல்றதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. அவங்க பாட்டுக்கு பொறிச்சிட்டு போயிடுறது. மெயினா ஏன் இந்த பூ மட்டும் பொறிச்சிட்டு போயிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் இந்த 3 பூ விரிச்சிருந்தப்ப இருந்த வீடியோ நான் இதுல ஆட் பண்றேன். ரொம்ப கியூட்டான பூ, டபுள் கலர்ல. ஃபர்ஸ்ட் ஒயிட்ல பூக்கும். அப்புறம் டைம் ஆக ஆக இந்த மாதிரி டார்க் பிங்க்ல மாறிடும். அழகா இருந்துச்சு. சம்பவம் பார்த்துட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு தெரியும். ஆனா கேமரா கழட்டு வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட